ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் பேஷன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மாய்ஸ்டான வெண்ணிலா கப் கேக், அதுவும் எக் வெண்ணிலா கப் கேக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, சீக்கிரம் பண்ணிடலாம். இது பசங்க வீட்டில் சம்மரில் இருந்தால் இது டெய்லி நம்ம ஈவினிங்கில் பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். இப்போது 1 கப் சர்க்கரை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பண்ணாத சர்க்கரை அப்படியே போட்டுட்டு விஸ்க் பண்ணிக்கோங்க. இது நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓரளவுக்கு நல்லா திக்காகட்டும். அதுக்கப்புறம் இதில் நான் 2 எக் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பொடிச்ச சர்க்கரைலாம் வேண்டாம், நம்ம அப்படியே சர்க்கரையே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது கரைஞ்சிரும். இப்போது ஒரு எக் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பீட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் 2வது முட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் மைதா சீவ் பண்ணிக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை சால்ட் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இதை நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாவில் போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பைனாப்பிள் எசன்ஸும் போட்டுக்கலாம். 2 எசன்ஸில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் காசின ஆறின பாலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கப் கேக் மோடில் ஒரு அரை அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணால் போதும். அப்போ தான் அது ரைஸ் ஆகி வரும். இப்போ அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை நான் உள்ளே செட் பண்ண போகிறேன். ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அவன் டிஃபர் ஆகும். என்னோடய அவன் ஒரு 30 மினிட்ஸில் பேக் ஆகிடும். இந்த மாதிரி 3/4 கப் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா ரைஸ் ஆகி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டாப்பிங் பட்டர் க்ரீம் போட்டுக்கலாம். இல்லைனா பசங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இது கடையில் வாங்கின மாதிரி மாய்ஸ்டாக நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த கப் கேக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் இதில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.